சோதரன் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் அவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல பாஸ்டர், எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. கன்வென்ஷனுக்காக யாரையாவது கூப்பிடலாம் சொல்லி நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ரெண்டு மூணு பிரபலங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எப்படியாவது இந்த வருஷம் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை கொடுத்து அவங்களை எப்படியாவது பூஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லி யோசனை பண்ணி 2-3 பேர் கூப்பிட்டேன். அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டமெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்னேன், ஒரு 60-70 பேர் பக்கம் வருவாங்கன்னு சொல்கிறேன். அப்படிங்களா, சரி சொல்கிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்ட டேட்டு ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரை கூப்பிட்றதுன்னு எனக்கும் தெரியல. நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஐயா, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கிராமத்திலேயும் ஊழியம் செய்யற அத்தனை பாஸ்டர்மார்களுக்கு இந்த ஒரு வேதனை இருக்குது. ஏன்னா டவுன்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டுடுறாங்க. பிரபல்யமான சில ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, அதனால நம்ம சர்ச் நல்லா குரோத் ஆகுது, வளருது அப்படின்னு சொல்லி கிராமத்துல இருக்கிற ஊழியக்காரங்க நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்துட்டு போனாங்கன்னா நம்ம சபை நிறைஞ்சிரு, ஆத்துமாக்கள் நிறைய வந்துரு. ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்களேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஏசப்பாவே சொல்றாரு, எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அங்க நான் வர்றேன்னு சொல்லி. இப்ப நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், சபை வளருவதற்கு நிறைய ஆத்துமாக்கள் வர்றதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் காரணம். அப்ப அந்த ஆண்டவரே சொல்றாரு, நீங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, உங்க சர்ச்சு சின்ன குடிசையா இருந்தாலும் சரி, உங்க சபைக்குள்ள 2 ஆத்துமாக்கள் 3 ஆத்துமாக்கள் 10 ஆத்துமாக்கள் கம்மியா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா ஒரு மனதோடு ஆராதிக்க ஆரம்பிச்சா, செபிக்க ஆரம்பிச்சா, அந்த சராசரத்தையும் உருவாக்கின அந்த ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு வராருன்னு சொல்றாரு. அவர் உங்க ஆலயத்துக்கு வந்தா உங்க ஆலயம் எவ்வளவு பெருசா வளரு. அப்புறம் ஏன் பாஸ்டர் நீங்க, அதாவது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஆலயத்துக்கு வரலையேன்னு ஏன் நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அந்த ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் கொடுத்த அந்த ஆண்டவரே உங்க ஆலயத்துல இருக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப உண்மையா சொல்றீங்க. யோசிக்க பாருங்க.